இந்த கண்ட்ரில நம்ம ஊர் அமௌண்ட் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஊர் அமௌண்ட்டுக்கு ஒரு 30 லட்சம் ரூபாய் நம்ம கையில கொடுத்துருவாங்க. இது வந்து என்னோட 10வது வெளிநாட்டு சுற்றுலா அப்படின்னே சொல்லலாம். அதாவது 18வது தடவையா நான் வந்து வெளிநாட்டுக்கு வந்து சுற்றுலா போறேன். ஒரு சில கண்ட்ரிக்கு வந்து நான் திரும்ப ரிப்பீட்டடா வந்து சுற்றுலா போயிருக்கேன் அப்படின்னா பாத்துங்க. ஆனா இந்த டைம் புது நாடு, வித்தியாசமான மக்கள், அவங்களோட கலாச்சாரம், மொழி, உணவு, லட்சத்துல செலவு பண்ணக்கூடிய அந்த நாட்டோட பணம், அங்க இருக்கக்கூடிய அந்த நகரத்து வாழ்க்கை, கடல் சார்ந்த இடங்கள், மலை சார்ந்த மக்கள், கடல்ல தங்கக்கூடிய அந்த படகு வீடு, வரலாற்று தடயங்கள், இப்படி எல்லாம் கூட இடங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படக்கூடிய அந்த சுற்றுலா இடங்கள். அடுத்த 10 நாள் இந்த நாட்டில் தான் வந்து நம்ம அந்த மக்களோட மக்களா வந்து சுத்தி பார்க்க போறோம். என்னோட சேர்ந்து நீங்களும் சுத்தி பார்க்கறதுக்கு ரெடி ஆயிடுங்க. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியட்நாமில் வந்து இருக்கோம். வியட்நாமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹனாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டிக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு வந்தவொடனே அந்த பாசிட்டிவ் வைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு வந்தோடனே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு இடம் தான் இந்த ஹனாய். வியட்நாம் நீங்கள் வரணும் அப்படின்னா எப்படி வரலாம், எந்தெந்த இடங்கள்லாம் போய் சுற்றி பார்க்கலாம், அதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம வியட்நாம் சுற்றுலா போகிறதுக்கு முன்னாடி அந்த நாடு எங்கே இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். அதாவது கடல் ஓரத்தில் அந்த வியட்நாம் வந்து இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் மியான்மர் வந்து இருக்குது. அப்படியே வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லாவோஸ் இருக்குது. அதுக்கு கீழே கம்போடியா இருக்குது. அதுக்கும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரி எல்லாமே அங்கே பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த வியட்நாமில் ஒரு 10 நாள் தங்கி சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய பிளானு. ஆனால் 10 நாள் தங்கினாலுமே பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஏகப்பட்ட சுற்றுலா இடங்கள் வந்து இந்த ஊர்ல இருக்கு. இந்த கண்ட்ரிக்கு நம்ம வரோம் அப்படின்னு முடிவு பண்ணதுமே ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணுங்க. அதாவது நாங்கள் எப்படி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாங்கள் போகும்போது ஹனாய் போயிட்டு எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக ஹோச்மன் சிட்டி வந்து அங்கேருந்து ரிட்டர்ன் வரதான் எங்களுடைய பிளானு. ஆனால் ஹனாய்க்கு வந்து டைரக்ட் ஃப்ளைட் வந்து சென்னை பெங்களூர்ல இருந்து கிடையாது, கனெக்டிங் ஃப்ளைட் தான். நாங்கள் கனெக்டிங்கை பொறுத்தவரையிலும் பெங்களூர் டு கொல்கத்தா, கொல்கத்தால இருந்து ஹனாய் வந்து நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கக்கூடிய ஹனாய் போயிட்டு அப்படியே கடைசியாக கீழே இருக்கக்கூடிய ஹோச்மன் சிட்டியில இருந்து வரலான்றதான் எங்களுடைய பிளானு. அதே மாதிரி விசாவை பொறுத்தவரையிலும் இ விசா வந்து அப்ளை பண்ணி நம்ம வாங்கிட்டோம். நம்மளுக்கு வந்து டிராவல் ஏஜென்சியே எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இ விசாக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை நம்பூர் அமௌண்ட்டுக்கு 3000 ரூபாய் கிட்ட வந்து வரும். அதை நம்ம தனியாக பே பண்ணி தான் வந்து எடுத்தோம். நம்ம இந்த கொல்கத்தா ஏர்போர்ட்டில் போயிட்டு நம்மளுடைய ஃப்ளைட் டிக்கெட்டு, பாஸ்போர்ட்டு, ஹோட்டல் புக்கிங்கு, இந்த விசா இதெல்லாமே வந்து காமிச்சிட்டு அப்படியே செக்இன் ஆகி உள்ளே போயிட்டோம். ஸோ அதே மாதிரி இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டைம் டிஃப்ரென்ஸ் வந்து வரும். இந்தியாவில் வந்து இப்போ சாயந்தரம் ஒரு 6 மணி ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. வியட்நாமில் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 வந்து ஆகும். அதாவது 1.5 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். இந்த வியட்நாமில் ஹனாய் ஏர்போர்ட் வந்துட்டு இங்கே நம்மளுடைய லக்கேஜ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே நம்மளை பிக்கப் பண்ணுறது கார் வந்தது. அதுக்கு வந்து போயிட்டோம். ஹனாயை பொறுத்தவரையிலும் வியட்நாமோட தலைநகர் அப்படின்னே வந்து சொல்லலாம். கேபிட்டல் வந்து இதுதான். இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து சுற்றி பார்க்கவும் போகிறோம். நம்ம இந்த ஹனாயில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் பொறுத்தவரையிலும் மிட் நைட்டில் வந்து செக்இன் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம தங்கியிருந்த அந்த ரூமு. இன்னைக்கு ஒரு நாள் இங்கே வந்து நம்ம தங்குறோம், அடுத்து வேற ஒரு இடத்துல தங்குறோம். அதை பற்றி எல்லாமே அடுத்தடுத்து அப்படியே உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வியட்நாமோட கரன்சியை பொறுத்தவரையிலும் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். வியட்நாமிய டாங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த நோட்டோட பேர். நம்ம எப்படி ரூபா அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி வந்து அங்கே சொல்லுவாங்க. இப்போ நம்பூரில் வந்து ஆர்எஸ் அப்படின்னுவோம், அங்கே வந்து விஎன்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டாங் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஷார்ட்டா. இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அமௌண்ட் ஒரு 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா வியட்நாம் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு 30,080 ரூபாய் வந்து நம்மளுக்கு தருவாங்க. சரி, இதே வந்து நம்ம ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னா 30 லட்ச ரூபாய் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதே நம்ம வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னா 3 கோடி ரூபாய் தருவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த நாட்டில் நம்ம 1 லட்சம் எடுத்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கோடீஸ்வரன் தான். சரி, அதெல்லாம் கூட விடுங்க, நம்ம ஒரு 40,000 ரூபாய் எடுத்துன்னு போயிட்டோம் அப்படின்னா அந்த ஊரில் நம்ம வந்து கோடீஸ்வரன் தான். ஆனால் செலவு அங்கே இருக்கக்கூடிய அந்த டீ, காஃபி, தண்ணி, சாப்பாட்டோட ரேட் எல்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து தெளிவாக அப்டேட் பண்ணுறேன். ஆனால் இங்கே பொறுத்தவரையிலும் லட்சத்தில் தான் வந்து செலவு பண்ணுறாங்களே. ஒரு 5 லட்சம் நோட்டை எடுத்து அப்படியே நீட்டுறாங்க. இதை வந்து சில்லற மாற்றி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா பார்த்துங்க. இங்கே பொறுத்தவரையிலும் லேக்ஸில் தான் வந்து செலவே பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ஊரில் பொறுத்தவரையிலும் நம்ம வந்து ப்ரைவேட் டூர் அப்படின்றதே வந்து அவ்வளோவோ இல்லை, நாங்கள் பார்க்கல. ஏன்னா இப்போ நம்ம ஒரு சில ஏரியாக்கெலாம் போனோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேமிலி மட்டும் காரில் கூட்டின்னு போய் சுற்றி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக காரில் போவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு, வேன் மாதிரி தான் இருக்கும். ஏசி பஸ் இருக்கும், நல்லாவே இருக்கும். பல நாட்டிலேருந்து வரக்கூடிய மக்கள் நம்மளோட சேர்ந்து நம்ம அவங்களோட சேர்ந்து தான் போய் எல்லா இடத்தையும் சுற்றி பார்ப்போன்னா பார்த்துங்க. அதே மாதிரி இந்த ஊரில் மட்டும்
அவ்வளோ பங்க்சுவாலிட்டியாக இருக்கிறாங்க, அவ்வளோ ஆர்கனைஸ்டாக வந்து அந்த டூரை வந்து பண்ணுறாங்கன்னா பார்த்துங்க. ஏன்னா 7:30க்கு வந்து பிக்கப் டைமிங் அப்படின்னு சொன்னால் 7:25க்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹோட்டலில் லாபியில் நின்று நம்மளுக்கு கால் பண்ணுறாங்கன்னா பார்த்துங்க. அந்தளவுக்கு வந்து கரெக்டாக இருக்காங்க. இப்போது நம்ம தாய்லாந்துக்கெலாம் வந்து ஃபேமிலியோட சுற்றுலா வர விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அப்படி நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கண்ட்ரிக்கு வந்து நீங்கள் ஃபேமிலியோடு வரலாம். ஏன்னா இந்தியாவிலேருந்து பல பேர் ஃபேமிலியோடு இந்த நாட்டுக்கு வராங்கன்னா பார்த்துங்க. ஏன் நம்ம தமிழ்நாட்டிலேருந்தே ஏகப்பட்ட ஃபேமிலியை இந்த இடத்துல போய் நாங்கள் பார்த்தோன்னா பார்த்துங்க, அவ்வளோ பேர் இந்த இடத்துக்கு டூர் வராங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இன்டர்நேஷனல் ட்ரிப்பு ஃபேமிலியோட பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கண்ட்ரிக்கு வந்து பிளான் பண்ணிடுங்க. அவ்வளோ சூப்பரான கண்ட்ரி. இப்போ நம்ம ரெடி ஆகிட்டு ஒரு இடத்துக்கு வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம் அப்படின்னாலே வந்து இந்த சீன் கண் முன்னாடி வந்து போகும். அதாவது ஒரு கடையில் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம், இல்லை நிறைய கடைகள் வந்து இருக்கும். அந்த இடத்துல டக்குன்னு ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகும். கடைங்களுக்கு நடுவில் சந்தில் ட்ரெயின் கிராஸ் ஆகும். அது வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு இடத்துக்கு தான் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். கரெக்டாக ஒரு 3:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே ஒரு 1/2 hour முன்னாடியே அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம். இந்த ட்ரெயின் கிராஸ் ஆகிற அந்த ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா பல கிலோமீட்டருக்கு வந்து இருக்குது. அதில் ஒரு சின்ன இடத்துல தான் வந்து நம்ம போய் உட்கார போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு நடுவில் அந்த ட்ரெயின் போயிட்டுருக்கு இல்லையா? இந்த ட்ரெயின் ட்ராக்குக்கு ஒட்டியே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் வந்து இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது ஒரு கடையில் வந்து டேபிள் புக் பண்ணிவிட்டு நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா இங்கே உட்காந்துக்கிட்டே அந்த ட்ரெயின் போகிறத வந்து பார்த்து ரசிக்கலாம். நம்ம ரீல்ஸு வீடியோஸ்லாம் பார்ப்போம். அப்படியே வந்து கடையெல்லாம் வந்து மார்க்கெட்லாம் வந்து நிறைய கஷ்டமான இருக்கும். அது எல்லாமே ட்ரெயின் வரும்போது தூக்கி ஓர வச்சுட்டு ட்ரெயின் போகும். அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். அந்த மாதிரியும் இருக்குது. ஆனால் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இருக்கிறது கொஞ்சம் கஃபே மாதிரி, ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. அங்கே ஜூஸோ காஃபியோ வாங்கி குடிச்சிட்டு அப்படியே எங்கே உட்காந்துருந்தோம்னா அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகிறத பார்க்கலாம். அவ்வளோதான். ஜஸ்ட்டு ட்ரெயின் ட்ராக்கில் ட்ரெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கொஞ்ச நேரம் தான் அது ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகிடும். அந்த செகண்ட் வந்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கணும். ஆனால் வந்த எல்லாருமே நம்மளோட சேர்த்து அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, அந்த மாதிரியான மூமெண்ட்டு தான் வந்து போச்சு. அதை ரிலாக்ஸாக உட்காந்து என்ஜாய் பண்ணி அந்த ட்ரெயினை வந்து யாரும் பார்க்கல. ஜஸ்ட்டு ஒரு ஷோக்காக இதை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தான் வச்சுக்க முடியும். ஆனால் இருந்தாலுமே ஒரு நல்ல அனுபவம் இந்த இடத்துல உட்காந்து நம்ம அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகிறத பார்த்து ரசிக்கிறது. ட்ரெயின் போயிட்ட பின்னாடி ட்ராக்கில் உட்காந்து படுத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு எப்படி வேணாலும் நம்ம இந்த இடத்துல ஃபோட்டோ வீடியோஸ் வந்து எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு இங்கே வந்து சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல சப்போஸ் நீங்கள் உட்காந்து எதுவும் ஆர்டர் போடலை அப்படின்னா இந்த இடத்துல உங்களை வந்து நிற்கவோ உட்காரவே விட மாட்டாங்க. அடுத்த இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து வேறு இடத்துக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்கன்னா பார்த்துங்க. அந்த மாதிரி தான். ஸோ நம்ம தங்கியிருக்கோம் இல்லையா, அந்த ஹோட்டல் பக்கத்துலேயே இந்த மாதிரி வந்து நிறைய ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது. ஸோ அதில் ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்குள்ளே தான் நம்ம வந்திருக்கோம். சாப்பாடெல்லாம் என்னென்ன ரேட்டு, இந்த ஊர் அமௌண்ட்டில் நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வரும் அப்படின்றது எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து வியட்நாமோட லோக்கல் ஃபுட்டை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஐட்டம்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்துக்கிறது என்னென்னா சிக்கனு. இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வித்து சிக்கன். ஸோ இது வந்து சாஸ் மாதிரி ஊற்றி கொடுக்குறாங்க. சிக்கன் ஃப்ரையில் அந்த சாஸ் மாதிரி ஊற்றி கொடுக்குறாங்க. இது வந்து என்னது பாப்கார்ன், சிக்கன் பாப்கார்ன் வந்து சொல்லியிருக்கேன். இது பீஃபு வித்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு டொமேட்டோ. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு டொமேட்டோ. அது பீஃப் சாஸு, பீஃப் பெப்பர். ஓஹோ, சாஸ் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து இங்கே லோக்கல் ஃபுட்டு. ஏன்னா இந்த சாப்பாடும் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான். இது நல்லா இருக்கா சார்? சிக்கன் சாஸு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிடும்போது எப்படி இருக்குது? பாப்கார்ன் நல்லா இருக்குது. இந்த பீஃப் நல்லா இருக்குது. நல்லா பெப்பர் போட்டு நல்லா இருக்கு. ட்ரை பண்ணலாம். இது வந்து நம்புகிற மாதிரிலாம் வந்து அவசரமாக சாப்பிட்றதுலாம் கிடையாது. சாப்பாட்டுக்குன்னே டைம் ஒதுக்கி அதை ருசித்து டைம் எடுத்து பொறுமையாக வந்து சாப்பிட்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து 1 மணி நேரம் ஆகுது சாப்பிட்றாங்க. 1 மணி நேரம் ஆகும். ஆமாம், இல்லை சாப்பாட்டுக்குன்னு இங்கே வந்து டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அழகாக கட் பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. எவ்வளோ சார் இது? மேங்கோ எவ்வளோ? 50,000. ஸோ 50,000 ரூபாய். இந்த ஊர் அமௌண்ட்டுக்கு 50,000. நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வரும்?
சொல்கிறாங்களோ நோ சேம் 195. ஸோ 195 ரூபா வந்து வருது. எல்லாத்தையுமே உரித்து பேக் பண்ணி நம்ம அப்படியே போய் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. கட் பண்ணி அழகாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இந்த வியட்நாமுக்கு ஒரு 10 நாள் ட்ரிப்பு பிளான் பண்ணோம் இல்லையா. ஒரு 2 நாள் ஹனாயில் ஸ்டே பண்ணி அங்கே சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுலா இடங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஹில் ஸ்டேஷன், அதே மாதிரி ஒரு சில தீவுன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களுக்கு போக போகிறோம். கடைசியாக வந்து ஹோச்மன் சிட்டி போயிட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து வந்து டைரெக்டாக பெங்களூருக்கு ஃப்ளைட் வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஊரை பொறுத்தவரையும் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றது எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த வியட்நாம் சுற்றுலாவை பொறுத்தவரையும் நம்ம இமானுவேல் ஹாலிடேஸ் அப்படிங்கிற ஒரு ட்ராவல் ஏஜென்சி மூலம் தான் வந்து வந்திருந்தோம். இந்த வியட்நாமோட பேக்கேஜ் டீட்டெயில், இமானுவேல் ஹாலிடேஸோட கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வியட்நாம் ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணி ட்ரிப்பை வந்து புக் பண்ணிக்கங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி நம்மளை வந்து கூட்டின்னு போய் சுற்றி காமிச்சிப்பாங்க. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.